هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا. Solution number 7. தொழுகையும் துஆவும். உண்மையிலே இந்த துஆ நாங்கள் வச்சுக்கிற பெரிய ஒரு அரபிக்கில் ஒரு ஆயுதம், ஒரு வெப்பன். கலா கதிர கூட மாற்றம் நாங்கள் அதை ஒழுங்காக யூஸ் பண்ணுறதுன்றது தான் உண்மை. ரைட்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பழக்கமாக இருக்கட்டும், சஹாபாக்களோட பழக்கமாக இருக்கட்டும், ஒரு பிரச்சனை வந்தால் ஃபர்ஸ்ட்டுக்கு அவங்க செய்து 2 ரக்காத் தொழுவாங்க. அதுக்கு பிறகு துஆ கேட்பாங்க. அதே மாதிரி எங்களுக்கு தெரியும், துஆ கேட்டு மோசமாக போனாக்கள் யார் இருக்கீங்க உலகத்தில்? யாருமே இல்லை. ஒரே ஒரு விஷயம் அவங்க வெயிட் பண்ணணும். நாங்கள் துஆண்ட விஷயத்தை நாங்கள் பார்த்தோம். நோம்புக்கு முன்னுக்கு துஆக்கள் எப்படி கேட்கணும், ஏன் எங்களோட துஆக்கள் அங்கீகரிக்கப்பட்டுள்ள அல்லாஹ் தஆலா துஆ கேட்குற ஒரு ஆளுக்கு 3 விஷயத்தை கொடுக்குறான். எல்லாம் பழைய இதில் உங்களுக்கு பார்த்தா விலகும். ஸோ ஒரு மூமெண்ட் வெயிட் பண்ணணும். ஆனால் துஆ கேட்ட விஷயம் அல்லாஹ் தஆலா கொடுப்பான். கொடுக்கலாட்ட ஒரு வித்தியாசமான முறையில் வந்து சேரும். ரைட்? அதே மாதிரி திக்ரும் அல் குர்ஆன். இந்த உலகத்தில் அல் குர்ஆன் நிறைய விஷயங்களுக்கு வழிகாட்டுது. எங்களோட ஃபேமிலி லைஃபுக்கு வழிகாட்டாது, காட்டும். நாங்கள் ஒரு சின்ன ஒரு ப்ராக்டிஸ் ஒன்று செஞ்சு பார்ப்போம். எப்படின்னு சொன்னால், இந்தியிலிருந்து எல்லாரும் யோசிப்போம். அல் குர்ஆன் எங்களுக்கு தெரிஞ்சல ஒரு 4 ஆயா 5 ஆயா ஓதுவோம். 2 ஆயா, ஈவன் 1 ஆயானாலும் பரவாயில்ல. தமிழ் டிரான்ஸ்லேஷனை பார்ப்போம். எங்களோட ஹார்ட்டை டச் பண்ணுற ஒரு வசனத்தை எழுதி கொள்வோம். தமிழ் மீனிங்கில் எழுதி கொள்வோம். சரி, ஒரு பாக்ஸ் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி வைப்போம். அதுக்குள்ளே போடுவோம். என் மனசு அந்த ஆயா தொட்டிச்சுன்னு சொன்னான். ரைட்? அந்த பாக்ஸுக்குள்ளே போடுவோம். எனக்கு எப்போ பிரச்சனை வருதோ அந்த பாக்ஸை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நிச்சயமாக அல் குர்ஆன் உங்களை கைட் பண்ணும். நாங்கள் அல் குர்ஆனை வச்சுட்டு இருக்கிறோம். எப்படி எல்லாத்தெல்லாம் சொல்கிறேன், கழுத்தை புக்ஸை தூக்கிட்டு போகிறது மாதிரி வச்சுக்கிறோம். கழுதை புக்கும் தெரியா, வைக்கோலையும் தெரியா, மண்ணை தூக்கிட்டு போனால் தெரியா, கல்லை தூக்கிட்டு போனால் தெரியும். அது மாதிரி தான் எங்களுக்கு குர்ஆன் இருக்குது. ஸோ இதால் தானே எங்களுக்கு அல் குர்ஆன் எங்களுக்கு வழிகாட்டுது இல்லை. ஸோ இதை நாங்கள் ட்ரை பண்ணுவோம். ரைட்? அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அல்லதீன ஆமனு வ தத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ். ஈமான் கொண்டார்கள் எங்கட உள்ளங்கள் அல்லாஹ் தஆலாவை திக்ர் செய்வதால், துதி செய்வதால், ஞாபகப்படுத்துவதால், நினைவுபடுத்துவதால் அமைதி அடைகின்றன. அலா பிதிக்ரில்லாஹ் தத்மஇன்னுல் குலூப். நீங்கள் அறிஞ்சு கொள்ளுங்க, அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அல்லாஹ் தஆலாவை நினைவுபடுத்துவதால் மாத்திரம்தான் உள்ளங்கள் அமைதி அடைகின்றன. ஸோ நாங்கள் பிரச்சனை வரக்குள்ள மட்டும்தான் இஸ்லாத்தை தேடி போகணும். ரைட்? ஸோ லைஃப்பில் எங்களுக்கு இந்த விஷயங்கள் திக்ர், அல் குர்ஆன், சலா இப்படியான விஷயங்கள் வரக்கொள்ள வாழ்வு நிம்மதியாக இருக்குது. அதே மாதிரி சொல்யூஷன் நம்பர் 9, நாங்கள் ப்ரெசண்ட்டில் வாழணும். நேற்றைய விஷயங்களை, நடந்த மோசமான விஷயங்களை யோசிச்சு லைஃப்பை நாசமாக்கப்படாது. நாளைக்கு நடக்க போகிற விஷயத்தை யோசித்து பயப்படப்படாது. என்ன வேண்டாலும் நடக்கும். இந்த லைஃப் அல்ஹம்துலில்லாஹ், சாப்பிடுறேன், உடுத்துறேன், தூங்குறேன், எழும்புறேன், ஃபேமிலியோடு இருக்கிறேன், என்ற விஷயங்களை செய்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் போயிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் ப்ரெசென்ட்ல வாழ்வது. அப்படி வாழ்ந்தால் அழகான மகிழ்ச்சி சோனில் இருக்கிறோம். இந்த இடத்துல நாங்கள் எதை என்ஜாய் பண்ணணும் அதை தான் பார்க்கணும். இதுக்கு போகிறோம் என்ன செய்யணும், நான் போய் வீட்டுக்கு போகணும், அந்த வேலை செய்யணும், இந்த லைஃப் நிம்மதி இருக்காது. ரைட்? அதே மாதிரி ஒரு விஷயத்தை போஸ்ட்போன் பண்ணுறது, தள்ளி போடுறது தீர்வை தராது. பிரச்சனைக்கு வாரதுக்கு அதுவும் மெயின் காரணம். எல்லாரும் இப்போ நினைச்சு வச்சுட்டு என் வைஃப் சொன்ன விஷயத்தை நான் செய்யாத எத்தனை விஷயங்கள் இருக்குது. நான் லேடிஸை கேட்கவே மாட்டேன், ஏன்னா நாங்கள் சென்னத்தோட செஞ்சு முடிச்சிருவாங்க. ஹஸ்பண்ட் பார் எல்லாரும் யோசிக்கிறேன், என் வைஃப் சொன்ன விஷயம் நான் எத்தனை செஞ்சில்லை. தள்ளி போட்ட விஷயங்கள் நடந்தது 5% இருக்காது. ஸோ செய்த விஷயத்தை இன்றைக்கே செய்வோம். ரைட்? அதே மாதிரி பின்னுக்கு போட்ட நல்ல விஷயங்களும் தான் நடந்தது குறவு. ரைட்? சொல்யூஷன் நம்பர் 10, ஒரு சதக்கா ஒன்று செய்வது, ஒரு சேரிட்டி. நாங்கள் எங்களோட லைஃப்பில் ஃபீல் பண்ணிக்கிறோம், நாங்கள் கொடுத்து அல்லாஹ் தஆலா எத்தனை விஷயங்களை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு காப்பாற்றிக்கிறோம். நாங்கள் யார் சரி கேள்விப்பட்டிருக்கிறோமா, ஜக்காத் கொடுத்து, ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுத்து, சதக்கா கொடுத்து தோத்து போனாக்கள், பிச்சைக்காரனானாக்கள், பஞ்சமானாக்கள் கேள்விப்பட்டிக்க மாட்டோம். நல்லா அப்படி வச்சு இல்லை,
அல்லாஹ்வோட வார்த்தை அல்லாஹ் தஆலா சொல்றா நீங்க கொடுங்க நான் உங்களுக்கு நான் டபுளா தருவோம். மந்தல்லதி யுக்ரிதுல்லாஹ் கர்தன் ஹஸனா, யார் அல்லாஹ் தஆலாவுக்கு அழகான கடன் கொடுக்குறார். அழகான கடன்டா சதக்கா, ஒரு ஆளுக்கு ஹெல்ப் பண்றது, அல்லாஹ்வோட பாதையில செலவழிக்கிறது. அல்லாஹ் தஆலா சொன்னா கடன் சொல்லி, கடன்டா எப்படி அல்லாஹ் தஆலா திருப்பி தருவா, எப்படி தரான்? ஃபயுதாஇஃபஹு லஹு அதாஃபன் கஸீரா, டபுளா ட்ரிபிளா பன்மடங்கா தரான் அல்லாஹ். அல்லாஹ் தஆலா வாக்கு கொடுத்து குறைஞ்சு போனாக்க யார் பாத்திக்கிறோமா? ஏன்னா அல்லாஹ் தஆலா சொல்றான் நீங்க தோத்து போக மாட்டீங்க, பிச்சைக்காரனா மாட்டீங்க, கஷ்டப்பட மாட்டீங்க, தருவேன்றான். அப்ப இந்த சதக்கா எங்கட பிரச்சனையை அழகாகி தரும். அதே மாதிரி ஹெல்த்தி லைஃப் தரும், பெர்ஃபெக்ட் லைஃப் தரும், சந்தோஷமான நிம்மதியான அமைதியான லைஃப் தரும். இன்னைக்கு ஸ்டிஞ்சி நப்பின்னு சொல்லுவோம், அவங்க தான் நிறைய பிரச்சனை. ஏன்னா அவங்க அல்லாஹ் நம்பல, அவங்க நப்பி ஆயிக்கிறாங்க. பயம் கொடுத்தா சல்லி குறைஞ்சு பயம், ஈமான் இல்லை, அல்லாஹ்வுடைய நம்பிக்கை இல்லை, பயம் சல்லி குறையும் இல்லை. ஜகாத் இந்த மீனிங்கே டெவலப், உங்களுக்கு தெரியும் தானே, இன்க்ரீஸ் ஆகும். அதாவது ஏண்டா இந்த முறை இப்போ யோசிக்கலாம், எங்களுக்கு பொதுவான விஷயம் தானே. இப்போ 10,000 இருக்குது, நான் 10,000 ஜகாத் கொடுக்குறேன், அடுத்த முறை குறையுது. அப்போ இப்படி போக்குள்ள குறைஞ்சு அப்படி இல்லை. ஜகாத் அழகா கொடுத்து வந்தா அடுத்த வருஷத்துக்கு அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் டெவலப்மெண்ட் இருக்கும். ஏண்டா அப்படித்தான் நாங்கள் லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி எங்களோட லைஃப்ல எத்தனை பேர்ட்ட இந்த ஜக்கா சதக்கா இல்லாட்டி இந்த சேரிட்டி உசுரை காப்பாற்றிக்கிறோம் நாங்கள் பார்த்துப்போம், ரைட்? அதே மாதிரி ஒரு சொன்ன மாதிரி கொடுத்து குறைஞ்சு போனாக்கள் யாரும் இல்லை உலகத்தில். அதே மாதிரி சொல்யூஷன் நம்பர் 11 சிரிப்பு, ஸ்மைல். சந்தோஷத்துக்கான ஒரே ஒரு வழியாக இருக்காது, ரைட்? நாங்கள் எல்லாரும் யோசிக்கணும், இந்த சிரிப்பால யார் ஒரு தேவையில்லாத ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று எடுத்துக்கிறாங்க. அப்படிதான் சிலாக்கள் பிள்ளைகளோட சிரிக்கிறதுக்கும் அடுத்தாக்கள் வாரா இல்லைன்னு பார்க்குறோம். ஒரு சிரிப்பு காட்டல, இவர் கோவமா என்னத்துக்கு தெரியா அப்படி ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று வச்சுக்கொள்ள விரும்புகிறேன், ரைட்? ஸோ சந்தோஷம் சிரிப்புன்ற ஒரு மூமியோட வாழ்க்கையில் முக்கியமான ஒரு விஷயம். மிருகத்துக்கும் மனுஷனுக்கும் முக்கியமான வேறுபாடு. பேசுது ஓகே, சிரிக்குது, மனுஷன் சிரிக்கிறான், விலங்குகளுக்கு சிரிக்க தெரியும், ரைட்? அதே மாதிரி நாங்கள் யோசிக்கிறோம், சிரிக்கிறதால என்னத்தை நாங்கள் லூஸ் பண்ண போகிறோம்? முண்டும் லூஸ் பண்ண போகிறோம் இல்லை, ரைட்? அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ப்ராக்டிஸ் என்னண்டா, கடவாய்ப்பல்னு சொல்லுவோமே, விஸ்டம் டூத் எல்லாம் தாண்டி அது தெரிகிற அளவுக்கு சிரிச்சுக்கிறாங்க, சந்தோஷமா தான் இருந்திக்கிறாங்க. நிறைய பிரச்சனைகள் வந்துக்கு ஒரு காலம் மூஞ்சி தூக்கி பிடிச்சிட்டு இருந்தில்லை.